ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 28 குறையொன்றும் இல்லாத சீர்கோவிந்தா அப்படின்னு ஏழுமலையப்பன மலையப்ப சுவாமிய ஆண்டாள் கூறுகிறாள். இந்த பாசுரத்துல இதுவரைக்கும் நாங்க நோன்பு இருந்தோம், அந்த நோன்புல குற்றம் குறை இருக்கலாம், அது பத்தி எங்களுக்கு எந்த ஒரு விவரமும் சரியா தெரியாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஆயர்குல சிறுமிகள், மாடு கண்ணுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு எங்களுக்குன்னு தெரிஞ்ச விரத அனுஷ்டான முறைகளை நாங்க செய்யறோம். எங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா எந்த ஒரு விரத அனுஷ்டான முறைகளும் தெரியாது. கல்வி அறிவில்லாத எங்களுடைய குறைகளை நீ பொறுத்தருளணும், எங்க மேல கோச்சிக்காத, உன்னை நாங்க கண்ணா மணிவண்ணா கருணாகரா அப்படின்னு ஒருமையில கூப்பிட்டுட்டோம், அதுக்காக என் மேல எல்லாம் கோச்சிக்காத, எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் பக்தியையும் நீ பரிபூரணமா ஏத்துக்கணும்னு சொல்லி கோவிந்தனிடம் சொல்லுகிறாள். உனக்கு எந்த குறையும் கிடையாது, எங்க மேல குறை இல்லாம நீ அனுகிரகம் புரியணும் அப்படின்னு ஆண்டாள் கூறுகிறாள். நானுமே நந்தினியாகிய நானுமே இதுவரைக்கும் இந்த பாசுரங்கள்ல நான் கொடுத்திருக்கிற காட்சி அமைப்புகள் எளிமையா எல்லாருக்கும் புரியணும், பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளணும், எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில தான் நான் காட்சி அமைப்பை புரிஞ்சுக்கிற மாதிரி அமைச்சிருக்கேன். குற்றம் குறை இந்த பாசுரங்கள்ல என்னுடைய விளக்கத்துல இருந்திருந்ததுன்னா அதையும் மலையப்ப சுவாமி பொறுத்தருளணும், பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் அத்தனை பேரும் பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் குறைகளை என்கிட்ட எடுத்து சொல்லுங்க, நானும் திருத்திக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த பாசுரத்தின் போதே சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க காட்சி அமைப்பை பார்க்கலாம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பதி ஏழுமலையப்பன் வெங்கடாஜலபதியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆண்டாள் இங்க பெருமாளை பார்த்து, கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்றான்னா, உன்ன மணிவண்ணா கருணாகரா கண்ணா அப்படின்லாம் நாங்க ஒருமையில கூப்பிட்டுட்டோம், நீ வா போ அப்படின்னு பேசிட்டோம், அதுக்காகலாம் எங்க மேல நீ கோச்சிக்காத, 7 ஜென்மத்துக்கும் எங்களுக்கு நீ உறவா அமையணும், எங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கிடையாது, கல்வி அறிவு இல்ல, ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும் எங்களுக்கு, நீ எங்களுக்கு தலைவனாக அமைஞ்சதுனால வைகுண்டம் எங்களுக்கு உறுதியாயிருச்சு, அது மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. ஆயர்பாடி கிராமத்துல பசுமாடு கன்றுகள் நிறைவா இருக்கு, அங்கங்க பச்சை பசேல்னு புல்வெளியும் பசுமாடுகளும் அழகான ஒரு கிராமமாவும் செழிப்பு நிறைந்த கிராமமாவும் அந்த கிராமம் இருக்கு. அங்க பசுமாடு கன்றுகளை எல்லாம் மேய்த்து நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள், எங்களுக்கு கல்வி அறிவெல்லாம் கிடையாது, அதுக்காக நீ எங்களை ஒண்ணுமே தெரியாதவங்க, நோன்பு சரியா இல்ல அப்படின்னு குறை சொல்லிடாத, நாங்க இருக்கக்கூடிய எளிமையான நோன்பை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிறா. தயிர் சாதம் உண்டு வாழக்கூடிய எங்களுக்கு படிப்பறிவு இல்ல, மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்பாடி சிறுமிகள் நாங்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தன்னு திருப்பதி ஏழுமலையப்பன ஆண்டாள் புகழ்ந்து கூறி, மாடு கன்றுகளை எல்லாம் மேய்த்து தயிர் சாதம் உண்டு வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில நோன்பு இருக்கிற விரத முறைகள்லாம் எங்களுக்கு சரியா தெரியாது, கல்வி அறிவு எங்களுக்கு கிடையாது, அதனால இதெல்லாம் நீ குறையா எடுத்துக்காத, உன்ன நாங்க நீ வா போ அப்படின்னு கண்ணா மணிவண்ணா கருணாகரான்னு சொல்லி நாங்க ஒருமையில கூப்பிட்டுருக்கோம், அதுக்காகவும் கோச்சிக்காத, 7 பிறவிக்கும் எங்களுக்கு நீ தலைவனாக இருக்கணும், நீ தலைவனாய் இருக்கிறதுனால எங்களுக்கு வைகுண்டம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறா. குறையொன்றும் இல்லாத சீர்கோவிந்தனை நம்ம ஸ்ரீநாத்ஜி வடிவத்துல தரிசனம் பண்ணிக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அழகான ஒரு திவ்ய தரிசனத்தை ஸ்ரீநாத்ஜி அப்படிங்கிற ஒரு பஞ்சத்வாரகால இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய கிருஷ்ண பரமாத்மாவை அழகா நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். திருப்பாவை பாசுரம் 28 கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயிரு குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாது பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்.
மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 8. முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே, மெல்லிய விரல்களையுடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும் போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக.